கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? அவன் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விதத்துல மறுபடியும் ஒரு 3 அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. எல்லாரும் சிரிச்சிட்டு இருங்க. இது ஒரு நல்ல நாள். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, இது ஒரு சபை நாள், நல்ல நாள், கர்த்தர் அசைவாடுகிற ஒரு பெரிய நல்ல நாள். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு ஆசீர்வாதமான நாளாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆமென். இந்த கூட்டங்களை மிக சிறப்பாக நமக்கு ஒழுங்கு செய்து தந்த நம்ம ஸ்தல போதகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபை மக்களாகிய உங்களுக்கும் எங்களை அருமையாய் நேசித்து உபசரிக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய தாசன் ஜெபனேசன் ஐயா அவர்கள், தேவனேசன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சபை மக்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய ஊழியங்களை குறித்தும் எங்களை குறித்தும் சில காரியங்களை சொன்னாங்க. நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த கூட்டத்திற்கு பிறகு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் விளங்கி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். கர்த்தர் நிச்சயமா இந்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நேற்றுக்கு எந்த தேவனால் எந்த தேவனால் என்ற பாடலை பாடினேன். அந்த பாடலுடைய மலையாளத்தில் உங்களுக்கு ஒரு வேளை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியுமா? மலையாளத்தில் தெரிஞ்சவங்க மட்டும் கேட்குங்க பார்க்கலாம். மலையாளத்தில், அந்த மலையாளத்தில் இன்றைக்கு பாடுவோம். அருமையான ஐயா சொன்னது போல, சகோதரி சொன்னது போல 7 மொழிகளிலே பாடக்கூடிய திறமையை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். எல்லாரும் கிட்டத்தட்ட பாடுவாங்க. 4 மொழிகளிலே பாடியாச்சு. எதுல எல்லாம்? தமிழ்ல, அதாவது தெலுங்குல, ஹிந்தியில, மலையாளத்துல 4 மொழியில பாடிட்டோம். இனி மீதி இருக்கிற மொழிகளிலே நாளைக்கு கேட்கலாம். நாளைக்கு கன்னட மொழியில கேட்கலாம். அப்புறம் நேபாளி மொழியில கூட ஒரு பாடல் இருக்கிறது. நாளைக்கு அந்த நேபாளி மொழியில அந்த பாடலை நீங்க கேட்டீங்கன்னா அது நாளைக்கு சொல்லுற முத்துக்குமார் முடிஞ்சா நாளைக்கு ஈவினிங் பாடுவார். அதனால நீங்க எல்லாம் நேரத்தோடு வாங்க. இங்கிலீஷ்ல நாளை காலையில பாடல் இருக்கும். ஆகவே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இப்பொழுது கூட இந்த எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் இந்த பாடலுடைய மலையாள மொழிபெயர்ப்பில் ஒரு சில அடிகளை நாம் பாடுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக. எந்தே தெய்வத்தால் எந்தே தெய்வத்தால் நிச்சயம் அனுக்கிரகம் பிராபிச்சிடும் ஞான் தந்தே வചനം പോലെ ഞാൻ ചെയ്യും തന്റെ വഴിയിൽ തന്നെ നടത്തും. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ദേശത്തിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടും, ജോലിയിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടും, എന്റെ വീട്ടിൽ ആഹാരം കുറയില്ല, ആവശ്യങ്ങൾ ഒന്നുമേ മുടങ്ങുകയില്ല. ആമേൻ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அவருடைய முதலடியும் கடைசி அடியும் பாடுவோம். கடைசி அடி, வாய்ப்பை வாங்கான் இனி இடை வருகையில்ல, കൊടുക്കുവാനോ ദൈവം സമർത്ഥി നൽകും, ഉയർച്ച തന്നെ എന്നും പ്രാപിക്കും ഞാൻ, உன்னதங்களில் என்னும் மாணிக்கின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலுடைய கடைசி அடி சொல்கிறது, அதாவது தமிழ்ல நான் சொல்றேன், அதாவது வாய்ப்பை வாங்கான் இனி இட வருகை இல்லை. அப்படின்னா கடன் வாங்குவதற்கு இனி கடவுள் விடவே மாட்டார். ஆமென். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே தோங்க செய்திடுவார். அப்படின்னா கடன் வாங்குவதற்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கடன் வாங்குவது பாவம். ஆமென். அது கிரெடிட் கார்டுல இருந்தாலும் சரி, லோன்ல இருந்தாலும் சரி, கடன் வாங்குவது பாவம். கடனோடு வாழ்வது சாபம். ஆமென். எவ்வளவு பெரிய சாபம். வட்டிக்காரன் கடன்காரன் வீட்டுல வந்து கதவை தட்டி நல்ல வார்த்தைகள் எல்லாம் பேசி, ஐயோ தரப்பா தரப்பான்னு சொல்லி கெஞ்சி அந்த கடத்தை கொடுத்து தீர்க்கிற வரையிலும் நீ படுகிற பாடு, அந்த சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த சபிக்கப்பட்ட கடன் வேணுமா? வேண்டாம்.
ஒருவேளை சாப்பிட்டு 2 வேளை பட்டினி கிடந்தாலும் நான் இனி கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நண்பர் ஒரு சபை நடத்திட்டே வந்தார். அவர் சொன்னாரு, பாஸ்டர், எங்களுடைய விசுவாச மக்கள் எல்லாரும் கல்லுடைக்கிறவங்க, கூலி வேலை செய்யறவங்க, கம்பெனியில தினக்கூலி செய்யறவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துல 2 லட்சம் 3 லட்சம் 50,000 80,000 இப்படியே கடனை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் நான் ரொம்ப பாரப்பட்டு இந்த மக்களுக்காக ஜெபித்தேன். ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த மக்கள் எடுத்த சரியாக தசமபாகம் காணிக்கையை கொண்டு கொடுக்க சொல்லு அப்படின்னாரு. நானும் காணிக்கை நேரத்துல எல்லாரும் எழுதிக்க சொல்லுவேன், காணிக்கையை கையில எடுக்க சொல்லுவேன். எல்லாம் காணிக்கை போட முன்னால அந்த காணிக்கையை கையில வச்சுட்டு அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எங்க மக்களுடைய வறுமைகளை நீக்கும், இவர்கள் வட்டி கட்டுகிறதை ஊழியத்துக்கு உதவி செய்ய கிருபை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள்ல எங்க சபை மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த அடியை பாடும்போது, ஆண்டவரே, நான் இனி இந்த பாவத்தோட சாபத்தோட கடனோட நான் வாழக்கூடாது, கடல் இல்லாமல் செழிப்பாய் வாழணும். உபாகமம் 28:12 சொல்லுகிறது, உன் தேசத்தில் ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யவும், நான் கையிட்டு செய்யும் வேலையில் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடவும் கர்த்தர் தமது பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். ஆமென். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ சொல்லுங்க பார்க்கலாம், நீ கடன் வாங்காதிருப்பாய். அதான் வாக்குத்தத்தம். ஆமென், அல்லேலூயா. இது ஏனோ தானோ விளையாட்டுன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில இன்றைக்கு முதல் அபியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில உயருங்கள். ஒரு கடன் வாங்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக கடன் என்ற ஒரு நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. அதனால நீங்க இந்த அடியை நம்ம பாடுவோம். இதனுடைய முதல் அடியும் கடைசி அடியும் தான் நான் பாட போறேன். என்னோடு சேர்ந்து பாடுங்க, போடுங்க. பாடட்டா இல்ல? നിശ്ചയം അനുഗ്രഹം പ്രാപിച്ചിടും ഞാൻ. തന്റെ വചനം പോലെ ഞാൻ ചെയ്യും, തന്റെ വഴിയിൽ തന്നെ നടത്തും. തന്റെ വചനം പോലെ ഞാൻ ചെയ്യും, തന്റെ വഴിയിൽ തന്നെ നടത്തും. ദേശത്തിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടും, ജോലിയിലും ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടും. എന്റെ വീട്ടിൽ ആഹാരം കുറയുകയില്ല, ആവശ്യങ്ങൾ ഒന്നുമേ മുടങ്ങുകയില്ല. ദേശത്തിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടും, ജോലിയിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടും. ദേശത്തിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടും, ജോലിയിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടും. എന്റെ വീട്ടിൽ ആഹാരം കുറയുകയില്ല, ആവശ്യങ്ങൾ മുടങ്ങുകയില്ല. എന്റെ വീട്ടിൽ ആഹാരം കുറയുകയില്ല, ആവശ്യങ്ങൾ ഒന്നും മുടങ്ങുകയില്ല. എന്റെ ദൈവത്താൽ ജയം അനുഗ്രഹം പ്രാപിച്ചിടും ഞാൻ. തന്റെ വചനം പോലെ ഞാൻ ചെയ്യും, തന്റെ വഴിയിൽ തന്നെ നടത്തും. തന്റെ വചനം പോലെ ഞാൻ ചെയ്യും, തന്റെ വഴിയിൽ തന്നെ നടത്തും. கடைசி அடிப்படை சொல்லுகிறது, வாய்ப்பை வாங்கான இடை வருகையில்லை, கொடுக்குவானோ தெய்வம் சமர்த்தி നൽകും. உயர்ச்ச തന്നെ என்னும் பிராபிக்கும் நான், உன்னதங்களில் என்னும் மாணிக்கம் நான்.
கடன் வாங்காதபடி, கடன் வாங்குற ஒரு சாப வாழ்க்கை வாழாதபடி, இந்த வாழ்க்கையிலே ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்கப்பா. நாங்க ஆண்டவரே எங்களுடைய கடன் பிரச்சனையை நீங்க மாற்றுவீங்கன்னா, நாங்க கடன் கொடுக்கிறத, வட்டி கொடுக்கிற பணத்தை ஊழியங்களுக்கு செலவு பண்ணுவோம்ப்பா. உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, ஊழியங்களுக்கு, ஆண்டவரே தேவாலயத்துக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்கு எவ்வளோ பணங்கள் தேவைப்படுகிறது. நான் வீணாய் வட்டி கட்டி மனச்சஞ்சலப்படுகிற பணங்கள் எல்லாம் உம்முடைய ஆலயத்துக்கு காணிக்கையாய் செலுத்துவாப்பா. என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றுங்க, என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றி என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் தியானிக்கிற எங்களுடைய வசனங்களோடு கூட நீர் பேசி எங்களை ஆசீர்வதி, எங்களுக்கு ஒரு பெரிய நன்மை உண்டாகும்படி கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வேத வசனங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இதற்கு உயிர் இருக்கிறது ஆண்டவரே. இந்த உயிருள்ள வசனங்கள், இந்த உயிரோட்டமான வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய இருதயங்களை உயிர்ப்பிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அருமையான போதகர் ஐயா அவர்கள் என்னுடைய சபை மக்களுடைய ஆசீர்வாதத்தை கருதி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எங்க சபை பெருகணும், எங்க சபையிலே நன்மைகள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி வாரத்தோடு இந்த ஊழியங்களை ஆயத்தப்படுத்தினாங்கப்பா. அவருடைய தரிசனம் நிறைவேறணும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. கொஞ்ச நேரம் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. 46வது சங்கீதத்திலே அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. 46ஆம் சங்கீதம் 4வது வசனம். ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 46வது சங்கீதம் ஒரு நல்ல அருமையான சங்கீதம். எனக்கு நல்லா பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சங்கீதங்களிலே 150 சங்கீதத்துல சில சங்கீதங்கள் விசேஷமான சங்கீதங்கள். சங்கீதம் 23, சங்கீதம் 91, சங்கீதம் 128, சங்கீதம் 136, 136 முழுசு ஆண்டவருடைய கிருபையை பற்றியே சொல்லு. சங்கீதம் 23 ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறத பற்றி சொல்லு. சங்கீதம் 128 குடும்பங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறது. சங்கீதம் 91 தேவனுடைய பாதுகாப்பை குறித்து சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்டு கொண்டு வரும்பொழுது மோசேயினுடைய பாட்டாகிய இந்த 91ஆம் சங்கீதம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய தைரியமாயிருந்தது. ஆமென். துன்பத்திலே, கஷ்டத்திலே, கடினத்திலே, அவருடைய வனாந்தர பிரயாணங்களிலே இந்த மோசேயினுடைய பாடலை பாடிக்கொண்டே வந்தாங்க. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் அப்படின்னு அதை பாடிட்டே வருவாங்க. 136ஆம் சங்கீதம் ஆண்டவருடைய கிருபையை பத்தியே, அதுல வெறும் கிருபையை பத்தி சொல்லி இப்படி விசேஷமான சங்கீதங்கள் நம்முடைய பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே விசேஷமான இன்னொரு சங்கீதம் தான் 46ஆம் சங்கீதம். எனக்கு எப்படி இந்த சங்கீதம் பிடிக்கும்னு சொன்னா, இதனுடைய முதல் வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா, அது எப்படி சொல்லுகிறது, அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. உண்மையா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தங்கள் மக்கள் தேடிட்டே இருப்பாங்க. எனக்கு எல்லா வருஷத்துக்கும் இதுதான் வாக்குத்தத்தம். ஆமென். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்திலே பெயர்ந்து விழுந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், பயப்படவே மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஏன்னா அந்த பூமியில என்னதான் இந்த வருஷத்துல நடந்தாலும் சரி, கொரோனா வரட்டும், கொள்ளை நோய் வரட்டும், அதாவது நிலச்சரிவுகள் வரட்டும், நீர்னாலே அழிவு உண்டாகட்டும், கவலையே பட மாட்டேன். ஏன்னா என்னை நடத்துகிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆணித்தரமாக இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே வசனம் 2 தடவை உறுதியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 46ஆம் சங்கீதத்தில் 7வது வசனமும் 11வது வசனமும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும்.
படிங்க பார்க்கலாம். 7:11 7 வருஷம் 12வது சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். அப்படியே 11வது வசனத்துல அப்படியே இருக்கும். சேனைகளின் ஆமென். கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரே வசனம் 2 இடத்துல அப்படி உறுதியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படி பல சிறப்புகள் இதற்கு இருந்தாலும் இதிலே 4வது வசனம் சொல்கிறது, ஒரு நதி உண்டு, அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நதியை பற்றி தான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம அதை தியானிக்க போறோம். நேரம் கடந்து போக போக அந்த கிளாக்கை பார்க்க பார்க்க என்னுடைய இருதுன்னா படக்கு படக்குன்னு அடிச்சுட்டே இருக்கு. எப்படிடா இது பேசி முடிக்கிறது அப்படின்னு. ஆமென். இருந்தாலும் நீங்க நல்லவங்க, கொஞ்சம் வேகமா நான் போறேன். நீங்களும் என்னோடு கூட இந்த வேத வசனத்தை கிரகிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரு நதி உண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனுடைய வேலை என்ன என்றால், தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கிற இந்த நதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த உலகத்துல நிறைய நதிகள் இருக்கிறது. சாதாரணமான நதி நம்ம மாவட்டத்தில் நம்ம பொறுமையா பேசுகிற ஒரு தாமிரபரணி ஆறுல பாதி இங்க ஓடிட்டு இருக்கு, பாதி அங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. எப்படி இந்த உலகத்திலே பெரிய நதிகள் எல்லா தேசங்களிலும் சிறப்பான நதிகள் ஓடுகிறது. வட இந்தியாவிலே கங்கை, சிந்து, யமுனா என்ற நதிகள் ஓடுகிறது. இன்னும் உலகத்தில் அதெல்லாம் இருக்கட்டும். உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மிக அதிகமான நீளமான ஒரு நதி உண்டு. அதனுடைய பேர் அமேசான் நதி. அது அதனுடைய நீளத்தை பார்த்தீங்கன்னா 6992 கிலோமீட்டர் அது ஓடுகிறது. ஹல்லேலூயா. அது பெரு நாட்டிலே உருவாகி கொலம்பியா வழியாக வெனிசுலா வழியாக வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா அட்லாண்டிக் பெருங்கடலிலே கடக்கிறது. அதான் உலகத்திலே இருக்கிற பெரிய நதி. அதுக்கு பிறகு 2வது இருக்கிற பெரிய நதி 6600 கிலோமீட்டர் ஓடுகிற நைல் நதி. இது எங்க உருவாகிறது அப்படின்னு சொன்னா அருமையானவர்களே, அதாவது அந்த அது உகாண்டா என்ற ஒரு ஆப்பிரிக்கா தேசத்தில் அது உருவாகி எகிப்து தேசம் வழியாக போயிட்டு மத்திய தரை கடல்ல போய் சேரும். இந்த நதிகள் இது 2 தான் உலகத்திலே பிரமாண்டமான நதி. நைல் நதியை பற்றி நம்முடைய பைபிள்ல சொல்லி இருக்கு. அவைகள் எல்லாம் நீங்க படிச்சு தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த நதிகள் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலே இருக்கிற ஜீவ ராசிகள் பிழைப்பதற்காக. அதாவது மனுஷன் குடிப்பதற்கு, தாவரங்கள் அதை குடிச்சு அது இந்த தானியத்தை கொடுத்து அந்த தானியத்தை மனுஷன் சாப்பிட்டு உயிர் வாழ்வதற்கு, மிருக ஜீவன்கள் குடித்து உயிர் வாழ்வதற்கு இந்த தண்ணீர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த தண்ணீர், இந்த நதிகள் எல்லாம் ஜீவராசிகளுக்கு பிரயோஜனமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையினால்தான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீரின்றி அமையாது உலகு. ஆமென். நீரின்றி அமையாது உலகு. இந்த உலகம் தண்ணி இல்லாமல் அது செயல்படாது அப்படின்னா தண்ணி ரொம்ப முக்கியம். அதனால்தான் கடவுள் இந்த நீர் நிலைகளை உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆகவே தான் அருமையானவர்களே, ஆகவே இந்த நீர்நிலைகள் உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு பிரயோஜனப்படுவதற்கு, அவைகள் உயிர் வாழ்வதற்கு இது காரணமாக இருக்கிறது. ஆகையினால்தான் சிலரை பார்த்தீங்கன்னா காலையில குளிக்க போகும்போது ஆறுகளில, குளங்கள்ல, நீர் நிலைகளிலே நின்று கொண்டு அப்படியே சூரியனை பார்த்து அப்படியே வணங்கி கொண்டிருப்பார்கள். ஒரு பண்டைய ஒரு கதை உண்டு. இந்த பார்வோன் என்ற ராஜா, எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வோன் தினந்தோறும் அரண்மனையிலிருந்து அவர் கிளம்பி சென்று நைல் நதியிலே நின்று கொண்டு அவன் அப்படியே வணங்கி கொண்டிருப்பான். பார்வோன் நைல் நதிக்கு போவான் என்பதை நம்ம எங்க ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் மோசேயிடத்திலே, நீ அதிகாலையிலே எழும்பி போ, அங்கே பார்வோன் நதியண்டையிலே வருவான். எதுக்கு வருகிறான்னா, அவன் சூரியனை நமஸ்கரிப்பதற்காக அவன் அந்த ஆற்றுல நின்று
அப்படியே சூரியனை வணங்குவதற்காக அங்க வருவான். அப்போ நீ அவனோட பேசு அப்படின்னாரு. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு சரித்திரம் இப்படி சொல்லுகிறது. அவன் காலையில போயிட்டு அவன் நீர்ல நின்றுட்டு அப்படியே சூரியனை பார்த்து வணங்கிட்டே இருப்பான். எதற்காக அவன் வணங்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவனுடைய ஒரு நம்பிக்கை, இந்த சூரியனும் இந்த ஆறு இருந்ததுனால்தான் எனக்கு சாப்பாடு கிடைக்குது, அதனால அதுக்கு நன்றி செலுத்த அங்க போறான். எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம், விசுவாசிகளாகி நாம் அந்த சூரியனை நமஸ்கரிக்கிறதே இல்லை. ஏன் நமஸ்கரிக்கிறல? ஏன் நமஸ்கரிக்கல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நமஸ்கரிக்கிறது இல்லை? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நமஸ்கரிக்கிறது இல்லை என்றால், நமக்கு இந்த சூரியனையும் இந்த சந்திரனையும் அந்த சராசரங்களையும் படைத்து ஆளுகிற நம்முடைய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். படைத்த படைப்புகளை அல்ல, படைத்த தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வேறென்றால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது 6992 கிலோமீட்டர் ஓடுகிற அமேசான் நதியாக இருந்தாலும், 6600 கிலோமீட்டர் ஓடுகிற நைல் நதியாக இருந்தாலும் ஒரு நாள் வற்றி போகும், ஒரு நாள் கருகி போகும். அருமையான அந்த சராசரங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த சூரியன் ஒரு நாள் இருள் அடையும் என்று இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே உயிரற்று போகிற, கருகி போகிற, வறண்டு போகிற இந்த ஆற்றை நான் கடவுளாக வணங்க மாட்டேன். என்னை, அதாவது ஒரு நாள் இருளடைகிற இந்த சூரியன் எனக்கு தெய்வம் அல்ல. இவைகளை ஆண்டு இவைகளுக்கு பெயர் சொல்லி அழைக்கிற என் தெய்வமே என் தேவன். ஆமென், ஆமென். அவரை நான் ஆராதிக்கிறதுனால இவைகள் எல்லாம் கையெடுத்து கும்பிட மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. சிலர் அறியாமல் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் அதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஏன், எதற்காக இந்த காரியங்களை, விசுவாசத்தை நான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன் என்ற உறுதி தன்மை நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் இந்த வசனத்துக்கு எதிராக நாம் கடந்து போவோம். இந்த நதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய நதிகளை போல அல்ல. இந்த நதி, சங்கீதம் 46:4 சொல்கிறது, ஒரு நதி இருக்கிறது. அந்த நதி உன்னதமானவருடைய அந்த பரிசுத்த நகரத்தை என்ன செய்யுமா? சந்தோஷப்படுத்தும். ஆமென். அந்த நதியினுடைய சிறப்புகளை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 47வது அதிகாரத்திலே 6 முதல் 9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது 1 முதல் 9 தொடர்ந்து நீங்க படிக்கலாம். 1 முதல் 12 வரையிலும் படித்தால் கூட அதனுடைய தெளிவான விளக்கத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாம் 3 முதல் 9 வசனங்களை நாம் படிப்போம். வேகமாய் ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். அந்த புருஷன், அந்த மனுஷன், அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு, தமது கையிலே நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து, 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கணக்க பண்ணினார். என்னை தண்ணீர்களே கடக்க பண்ணினார். நண்பர்களே, விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கொஞ்சம் கவனிங்க. அந்த புருஷன் என்ன செய்தான்னா, அந்த ஆற்றுல 1000 முழம் என்னை அளந்து என்னை அப்படியே கடக்க பண்ணினார். அப்போ தண்ணி எவ்வளவு இருந்தது? கணுக்கால் அளவு தண்ணி. நல்ல கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக இன்னும் ஒரு 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினான். அப்பொழுது தண்ணீர் முழங்கால் அளவு இருந்தது. ஆமென். இன்னும் 1000 முழம் அளந்து கடக்க பண்ணினான். அப்பொழுது அந்த தண்ணீர் இடுப்பளவு இருந்தது. இன்னும் ஒரு 1000 முழம், அப்படின்னா பாருங்க 4000 முழம். எத்தனை தடவை? 4 தடவை அளந்தான். எத்தனை, எவ்வளவு ஆழம்? 4000 முழம் ஆழம் அளந்து என்னை கடக்க பண்ணின பொழுது எனக்கு என்ன செய்ய முடியல? எனக்கு என்ன செய்ய முடியல? அந்த தண்ணீர் நீச்சாளமாக இருந்தது. ஆமென். அது என்னை கடக்க கூடாத நதியா. ஆமென். பாருங்க, 1000 முழம் அளந்தப்ப கடுக்கால் அளவு இருந்து ஈஸியா நடந்து போனேன், முழங்கால் அளவு ஈஸியா நடந்து போனேன். ஆனால் இடுப்பளவு இருக்கும் போதும் மிக கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டேன். ஆனால் 4000 முழம் கடக்க பண்ணின பொழுது என்னால நிக்கவே முடியல. தண்ணி அப்படி தூக்கி 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 நினைச்சு கொண்டு போயிறது, மேலே கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க.
அப்படி இதனுடைய அர்த்தம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, அது இடுப்பளவு அல்ல, நீச்சல் ஆள முடியும். ஆமென். அதுல நான் இதை ஆழமா படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஏன் அந்த 40,000 முழம் அளவு அவனுடைய கால் பூமியில நிக்க முடியல. ஆமென். மீதி 3000 முழத்திலே கால் நிற்கும். இந்த 4000 முழத்துல கால் கீழே என்ன செய்ய முடியல, நிக்க முடியல, தூக்கிட்டே போகுது. ஆமென். பரிசுத்த ஆவியிலே நிரம்பும் போது நீ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆழத்துக்கு செல்ல 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 நீ அதிசயங்களை காண்பாய், நீ அற்புதங்களை காண்பாய். நீ உலகத்துக்கு உரியவன் அல்ல, உலகத்துக்கும் இந்த பரலோகத்துக்கு மேலாய் ஒண்ணு அந்த அனுபவம் ஒண்ணு கொண்டு போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீ பூமிக்குரியவைகளை சிந்திக்க மாட்டாய், நீ பூமிக்குரியவைகளை நினைத்து கவலைப்பட மாட்டாய், நீ பூமிக்குரியவைகளை நினைத்து நீ சஞ்சலப்பட மாட்டாய். உன்னுடைய இலக்கு பரலோகத்துக்கு எதிராய், ஆவிக்குரிய அந்த ஒரு பெரிய அனுபவத்துக்கு எதிராய் உன்னை அப்படியே கொண்டு சென்று கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆழத்துக்கு செல்ல செல்ல செல்லத்தான் ஆசீர்வாதங்களை காண முடியும். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளைக்கு கெனசரேத்து கடற்கரைக்கு போனார். அங்க போயிட்டு பார்க்கும்போது 2 படகுகள் அங்கே நின்றது. அதுல ஏறி ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது 1 முதல் இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, அங்கே அவர் உள்ள போக 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 எல்லா ஜனங்களுக்கும் அந்த படகுல நின்று பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு ஆண்டவர் சொன்னாரு, அந்த படகு யாருடையதா இருந்தது? சீமோனுடையதா இருந்தது. ஆண்டவர் சொன்னாரு, அப்பா இந்த படகை கொஞ்சம் தள்ளிட்டு போ, ஆழத்துக்கு போ. அப்படின்னு ஆழத்துக்கு போன பிறகு நல்ல கௌரிங்க கொஞ்சம் பிரசங்கம் பண்ணி முடிச்சு ஜனங்களை அனுப்பிட்டு படகை ஆழத்தில் தள்ளிட்டு போ சொன்னார். இவனும் கீழ்படிஞ்சு ஆழத்துக்கு தள்ளிட்டு போனான். பேதுரு பார்த்தா நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த போதகர் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷத்துல உள்ள தள்ளிட்டு போனோட இந்த போதகர் சொன்னாரு, இந்த மலையை எடுத்து போடுங்க அப்படின்னு. உடனே இந்த சீமோன் சொல்கிறாரு, ஐயோ ஆண்டவரே, ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட, நம்ம ஒரு பாசையில ஒரு நுத்தோலி கூட, ஒரு புழு குஞ்சு கூட என்ன செய்யல, கிடைக்கவே இல்லப்பா, கிடைக்கவே இல்லை ஆண்டவரே அப்படின்னு 5ஆம் வசனத்திலே சொல்கிறான். ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னா. ஆனாலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொன்னான். வலையை போட்டான், வலை கிளியத்தக்க மீன்களை பிடித்துக் கொண்டான். ஆமென். கரங்களை தட்டு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆழத்துக்கு போக போக அற்புதங்கள் கிடைக்கும். ஆமென். அற்புதங்கள் நடக்கும். ஆழத்துக்கு நீ செல்ல செல்ல உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே தேவ செயலை நீ கண்டுகொள்வாய். ஆமென். அல்லேலூயா. இன்னும் இதுல இருக்கிற ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். ஆழத்துக்கு போய் வலை நிறைய மீன் பிடிச்ச உடனே பேதுரு என்ன செய்தான்? ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னிடத்துல இருந்து என்ன செய்யணும், போயிருங்கப்பா அப்படின்னு கெஞ்சிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த அதிசயத்தை உனக்கு காட்டினது எதற்காக என்று சொன்னார். இன்று முதல் நீ மீன் பிடிக்கிறவனாக இல்ல, மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய பிள்ளைகளே, கரங்களை தட்டி, அப்பா, தேவன் ஒரு பெரிய திட்டத்தை அந்த பேதுருவின் மேலே வைத்திருந்தார், அந்த சீமோன் மேலே வைத்திருந்தார். அருமையான, அதுக்கு தான் ஆழத்தை கொண்டு போய் சொன்னாரு. தேவனுடைய பிள்ளையே, தம்பி, தங்கச்சி, அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆழத்துக்குள் ஆண்டவர் போக சொல்லுகிறது. அவர் ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதல்ல அவன் என்ன சொல்றான்னா, என்ன சொன்னா 5ஆம் வசனத்துல, ஐயரே, எல்லாரும் இன்னைக்கு உலகத்தை எல்லாம் இயேசுவை பார்த்து இயேசு ஒரு கடவுள், சிலர் சொல்ல அவர் ஒரு கடவுளுக்குள்ள ஒரு கடவுள், ஆனா அவர் கடவுளுக்குள்ள ஒரு கடவுள் அல்ல, அவர் தான் ஒரே ஒரு கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ஐயரே, ஐயரே என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
போதகரே என்று அர்த்தம். முதலாவது பேதுரு இயேசுவை எப்படி கண்டுகொண்டான் என்றால், ஒரு பிரசங்கம் பண்ணுகிற ஒரு சாதாரண பிரசங்கியாராகத்தான் பார்த்தான். ஆனால் என்றைக்கு அற்புதத்தை கண்டுகொண்டானோ, ஆழத்தின் அனுபவம் அவனை அற்புதத்தை காண செய்தது. அல்லேலூயா. வாழ்க்கையிலே வறண்டு போய் துவண்டு போய் எதெடுத்தாலும் நஷ்டம் கஷ்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஆழத்துக்கு செல்ல ஆண்டவர் விரும்புகிறார். நீ தேவனுடைய ஆலயத்திலே, உன்னுடைய ஜெபத்திலே, உன்னுடைய வேத வாசிப்பிலே கர்த்தருக்குள்ளாக நீ ஆழத்துக்குள் வர உன்னை கர்த்தர் அதிசயங்களை காண செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். போகட்டும். இந்த இடத்துல என்ன ரொம்ப டச் பண்ணது, நேற்றைய தினத்துல தான், நேற்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கும் போதுதான் இந்த செய்தியை பத்தி கொஞ்சம் ஆழமா என் மனசுல ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பாருங்க, இந்த 4 இடத்துல 4 முழம் 4 தடவை அளக்கிறார். எவ்வளவு முழம் அளக்கிறாரு? 4 தடவை 4000 முழம் அளக்கிறார். ஆமென். அப்படிதானே? அப்போ இதே போல இந்த 4 குறித்த சில விசேஷங்களை உங்களுக்கு தான் சொல்லித் தர விரும்புகிறேன். 4 அருமையானே, அந்த தண்ணி விடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். உடலை இரண்டாக பிரித்தார் அதிசயம். சங்கடனை இரண்டாக பிரித்தார் அதிசயம். பாதையாரே அதட்டினார் அதிசயம். உயிர் காற்றை பாதையாரே அதட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 39வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் இந்த 4 குறித்த சில குறிப்புகளை சொல்ல போறேன். 4 என்பது பைபிள்ல ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை. அருமையானவர்களே, 4ஆம் நாள் ஆண்டவர் படைத்தது, 4ஆம் நாள் செய்த ஒரு சில காரியங்கள். அதை பார்த்தீங்கன்னா யோவான் 11:39 நம்ம படிக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நண்பன் லாசரு மரித்து, அவன் மரித்து போனான், அவனை அடக்கம் பண்ணினான். இயேசு விசாரிக்க சென்று லாசரு மரித்து போனான் என்று சொல்லி அறிந்து அவனை குறித்து அவர் கண்ணீர் வடித்தார். கடைசியாக அந்த கல்லறையிலே சென்று அவர் கல்லறையினுடைய வாயிலே இருக்கிற கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்ன பொழுது, மரித்த லாசருடைய சகோதரியாகிய மார்த்தாள் சொன்னாள், ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டு, நாருமே இதை திறந்தா அப்படின்னா. ஆனால் அருமையானவர்களே, கல்லறையுடைய வாசல் திறக்கப்பட்ட பொழுது அங்கே ஒரு பெரிய அதிசயம் காத்திருந்தது. அந்த பிரைச்சீதையினாலே, பிரேத சீலையினாலே சுட்டப்பட்டு கல்லறைக்குள் வைக்கப்பட்டவன் வெளியே எழும்பி வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 4, 5, 6, 7, 8 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவரை சுற்றி ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறது. அந்த கண்ணாடி கடலிலே 4 ஜீவன்கள் இருக்கிறது. அதிலே ஒன்று சிங்க முகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது, இன்னொன்று அதாவது காளைக்கு ஒப்பாய் இருக்கிறது, இன்னொன்று மனித முகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது, இன்னொன்று கழுகுக்கு ஒப்பாய் இருக்கிறது.
இந்த 4 ஜீவன்களுக்கும் 6 செட்டைகள் இருக்கிறது. அதாவது கீழே இடுப்பு பகுதியிலே 2 செட்டை, வலது புறத்திலே ஒன்று, இடது புறத்திலே ஒன்று, விலாவிலே 2 செட்டை, வலது புறத்திலே இடது புறத்திலே ஒன்று, அதாவது கழுத்து பகுதியிலே 2 செட்டை, 6 செட்டைகள் அவைகளுக்கு. அது மட்டுமல்ல, அந்த 4 ஜீவன்களுக்கும் முன்னாலேயும் கண்ணு, பின்னாலேயும் கண்ணு, சுத்தி சுத்தி பார்க்கக்கூடிய கண்ணு அவைகளுக்கு இருந்ததாம். அவைகள் என்ன செய்து கொண்டிருக்குமா, அதாவது ஆண்டவரை குறித்து எப்பவும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்லி நாம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு நாளுடைய சிறப்பு. இன்னொரு நாளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். அருமையானவர்களே, தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அருமையானவர்களே, அந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சொல்கிறார். வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 3, 24, 23, 24. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலை அக்னியிலே, 4 பேர் விடுதலையாக அக்னியிலே உலாவுகிறதை காண்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிச்சீங்களா? போட்டது 3 பேர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரை போட்டாங்க. 4 பேர் அவங்க கேட்கிறான். அவன் இப்படி கேட்டிருப்பான், எனக்கு அப்படிதான் தோணுச்சு. மந்திரிகளே வாங்க, ராணுவ வீரர்களே வாங்கப்பா, எல்லாரும் வாங்க. நான் உங்களை 3 பேரை தானே போட சொன்னேன், நீங்க ஏன் 4 பேரை போட்டீங்க? அப்படிதான் கேட்டிருப்பான். ஆமே, ஏன்னா அவன் உட்கார்ந்து பார்க்கிறான், பிரமிக்கிறான். இவ்வளவு பெரிய அக்கினியிலே நான் உங்களை 3 பேரை அல்லவா போட சொன்னேன், ஏன் 4 பேரை போட்டீங்க? அவங்க சொல்றாங்க, ராஜாவே நாங்க 3 பேரை தான் போட்டோம். அவனுக்கு அதிசயம், அவனுக்கு அப்படி பயப்படுகிறான், பிரமிக்கிறான். அப்படியா? அப்படின்னா 4வது ஒரு ஆளு அவங்க கூட சுத்திட்டு இருக்கிறாரு. அந்த யாரு? அந்த பார்த்தா அந்த 4வது ஆள் தேவகுமாரனுக்கு ஒப்பாக, தேவ சாயலாக இருக்கிறாரு அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்ப நான் நினைக்கிறேன், என்னுடைய கற்பனையில, அப்ப அந்த மந்திரியும் அந்த தேசாதிபதிகளும் சொல்லியிருப்பாங்க, ராஜாவே, நேபுகாத்நேச்சராகிய ராஜாவே, வீரமுள்ள ராஜாவே, அதிகாரம் படைத்த ராஜாவே, இந்த உலகத்துல உம்முடைய அதிகாரம் எல்லாம் 10 வருஷம், 20 வருஷம், இல்லைன்னா 30 வருஷம், இல்லைன்னா 40 வருஷம் தான் ராஜாவே. ஆனால் உம்முடைய அதிகாரத்துக்கெல்லாம் மேலான அதிகாரம் படைத்த ஒருவர் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அதிகாரத்தை யாருமே பறிக்க முடியாது. உம்முடைய வீரத்தாலே அழிக்க முடியாது. உம்முடைய சட்டத்தாலே அதை தடுக்க முடியாது. அவர் சர்வ வல்லமையுடையவர், சாவாமையுடையவர் அப்படின்னு இவங்க சொல்லி இருப்பாங்க. அப்ப கேட்டிருப்பாரு இந்த நேபுகாத்நேச்சர், அப்படின்னாப்பா இந்த அக்கினி சூளை எவ்வளவு பெரிய அக்கினி சூளை, இதுல விழுந்த பிறகு கூட இவங்க எரியாம இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்ப இவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ராஜாவே, இந்த இயற்கையான இந்த எரிகிற அக்கினியை விட அந்த கடவுள் பெரியவர். அவர்தான் இந்த அக்கினியை உருவாக்கினவர், அவர்தான் இந்த அக்கினியை படைத்தவர். காற்றையும் கடலையும் இறையாதே என்று சொல்லி அதற்று ஆண்டவர், நிக்க வச்சவர் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அவன் நடுநடுங்கி போயிருப்பான். ஆஹா, என்னை விட ஒருவர், என்னை விட ஒருவர் பெரியவர் இந்த உலகத்தில் இருக்கிறாரா? ஆம், அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நாங்கள் பேசுகிற, நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் சேவிக்கிற, நாங்கள் நம்புகிற, நாங்கள் இந்த புத்தகத்தை தூக்கிட்டு நடக்கிற எங்கள் தெய்வம் இந்த உலகத்தில் எல்லாரையும் விட பெரியவர். ஆமென், அல்லேலூயா. விசுவாசித்தீங்கன்னா, சந்தோஷமா இருந்தீங்கன்னா கையை தட்டுங்க மகளா. சந்தோஷமா இருந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமாண்டவரே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் அப்பா. அல்லேலூயா. ராஜாக்களுடைய அதிகாரங்கள்லாம் அழிந்து போகும், அழியாத தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளை, 2-3 வருஷத்துக்கு முன்னால நான் என்னுடைய மனைவியுமாக துபாய்க்கு போனோம். அங்க போனப்போ ஒரு ஐபிசி சபை, மலையாள சபையில ஆராதனையிலே பங்கு கொண்ட பொழுது
அங்கே அப்பதான் அங்கே ஒரு பாடலை நல்லா பாடினாங்க. உங்களுக்கு தெரிந்த சகோதரர்கள் பாடினாங்க. பாடலுடைய வரியை நான் கேட்கும்போது என்னுடைய கண்ணில் அப்படியே தண்ணி வந்துச்சு. உடனே நெட்டில் போயிட்டு பார்க்கும் பொழுது யோவான் 7:38 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நிச்சயம் புறப்பட்டு ஓடும். ஆமென். படிங்க பார்க்கலாம் திருத்தமா எல்லாரும் பைபிளை திறந்து படிங்க. என்னை வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து அவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, நீங்க எல்லாரும் விசுவாசி தானே? எல்லாம் விசுவாசி தானே? உங்க உள்ளத்துல என்ன ஓடிட்டு இருக்கு? என்ன ஆறு ஓடுகிறது? என்ன நீரோட்டு ஓடுகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நீரோட்டு? எங்க சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு கூவம்னு ஒரு சாக்கடை ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு. அது போறதெல்லாம் நாட்டம் வீசிட்டே இருக்கும். நம்முடைய இருதயத்துல என்ன ஆறு ஓடுகிறது? சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு சொன்னாரு, என் பிள்ளைய என்ன விசுவாசிக்கிறவங்க, என் நாமத்தை அறிந்திருக்கிறேன், என்னை ஆராதிக்கிற என் பிள்ளைகள் இடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாக்கடை ஆறு நம்ம உள்ளத்துல வரவே கூடாது. வாயிலும் வரக்கூடாது, இருதயத்திலும் வரக்கூடாது. எப்ப பார்த்தாலும் துதி சோத்திரம், எப்ப பார்த்தாலும் ஆரோக்கியமான வார்த்தைகள், ஆரோக்கியமான வசனங்கள், ஆரோக்கியமான பாடல்கள், ஆரோக்கியமான ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் இருந்து பெருகிக் கொண்டே. ஆமென். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும். இன்னைக்கு அருமையான சகோதரியே சகோதரனே, இன்றையிலிருந்து நீ வேலைக்கு போற இடத்த, உன்னுடைய குடும்பத்துல நீ சகவாசம் பண்ணுகிற உன்னுடைய இடத்திலே நீ ஒரு தனி ஆளா இருக்க வேண்டும். உன்னுடைய உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும். ஆமென். அல்லேலூயா. இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை நெருப்புல தள்ளி போட்ட பொழுது அந்த ராஜா 4 பேரை பார்த்தான். இன்னொரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அதை தியானிச்சுட்டே இருந்தேன். நல்ல கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் இருக்கு? ஆவி, ஆத்மா, சரீரம். இது யாருக்கு இருக்கு?
உலகத்துல இருக்கிற மனுஷனா பிறந்த மனுஷியா பிறந்த எல்லாருக்கும் இருக்கு. ஆனா ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு 4 ஜீவன் இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம், பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நமக்குள்ளே இருக்கிறார் 4வது ஜீவன் பரிசுத்த ஆவி. ஆமென். அது உன்னை தாங்கி நடத்தும். ஆகையினால உன்னுடைய உள்ளத்துல இருந்து என்ன ஓடணும்? என்ன ஓடணும்? ஜீவ தண்ணி உள்ள நதி ஓடணும். நினைச்சுக்க, நீ 3 பேர் ஆவி, ஆத்மா, சரீரமா இல்ல. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காய் வாழ்வேன் என்று தீர்மானம் எடுத்துக் கொண்டாயோ, அன்றையிலிருந்து 4வது ஜீவன் அந்த தேவ குமாரனுக்கு அந்த சாயலா இருக்கிறவர் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நான் எங்க போனாலும் சொல்லுவேன், கிறிஸ்தவர்களுக்கு 4 ஜீவன். ஆமென். கிறிஸ்தவர்களுக்கு 4 ஜீவன். தைரியமா சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 4 ஜீவன். அந்த 4வது ஜீவன் பரிசுத்த ஆவியின் வல்லமை. எந்த அழிவுக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டேன். தைரியமா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இன்னையிலிருந்து நம்ம எல்லாருடைய உள்ளத்திலும் ஜீவ தண்ணி பொழிஞ்சு வரணும். அல்லேலூயா. ஒரு பாட்டை பாடி அப்படியே முடிச்சுட்டு போறதில்லை. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே இல்ல பொங்கி பொங்கி வாழ அப்படின்னு பாடிட்டு முடிச்சுட்டு போறதில்ல. உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்துல இருந்து அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணி போற இடம் எல்லாம் எப்படி இருக்குமா? ஆரோக்கியமா இருக்குமா? எசேக்கியேல் 47:12 சொல்லுகிறது. அது ஆரோக்கியமாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, அதுக்கு முன்னாலே நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகளின் புத்தகத்திலே 14வது அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 14:27. நீதிமொழி 14:27 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு என்ன செய்யலாமா? தப்பித்துக் கொள்ளலாம். ஆமென். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆராதனை நடத்தும் போதும் இந்த சகோதரன் உங்களுக்கு அந்த ஒரு சுகத்தை பற்றி பேசிட்டே இருந்தார். நம்ம இதுவரை படிச்சிருக்கிறோம், நம்ம ஞானத்துக்கு இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு தானே படிச்சிருக்கிறோம். இங்க இந்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. ஆமென். ஜீவ ஊற்று. அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நான் ஒரு அனுபவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு முன்னாலே நின்று பேசிக் கொண்டிருக்கிற நாள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது இப்ப கடந்த ஆண்டுகள் மரண கண்ணியில மரணத்தின் விளிம்பு வரை போயிட்டு அப்படியே தப்பி நின்று பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய சரீரத்துல நல்ல கவனிங்க, இன்னும் ஒரு பெரிய கொடிய வியாதி இங்க என்னுடைய மனைவி இருக்கிற கேட்டு பாருங்க. நான் அடைந்த துன்பம் அது எவ்வளவு பயங்கரமாயிரும். அந்த வியாதி என்ன செய்யும்னா, வயிறுல ஒரு பெரிய வலி பயங்கரமாக இந்த இடத்துல வரும். அந்த வலி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்னை அப்படியே சாகடித்தும், உடம்பெல்லாம் வேர்க்கும், வலி தாங்க முடியாமல் இருக்கும். அப்படியே அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாய் 1 மணி நேரத்துல நிற்கும். ஆனா ஒரு 3-4 நாள் அந்த பாடி பெயின், அதனாலே வருகிற களைப்பு, எழும்பவே முடியாது, அப்படியே இருக்கும். அதற்கு பல வைத்தியர்களை, பல மருத்துவர்களை சென்னையிலே பிரபலமான டாக்டர்கள் எல்லாம் பார்த்தோம். யாரிடத்திலே மருந்து செய்தும் சுகமாகவில்லை. ஒரு நாள் பெங்களூர்ல என்னுடைய மகனுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த இடத்துல எல்லாரும் அங்கே இருந்த உறவினர்கள் எல்லாம் சொன்னாங்க, இங்கே ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது, நாங்க எல்லாம் போறோம், நீங்க எப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த வலியோடு என்னால வர முடியாது, நான் இங்கே உட்கார்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில உட்கார்ந்தேன். அப்ப எல்லாரும் புறப்பட்டு கீழே இறங்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றினது. இந்த வலி எல்லாரும் தனிமையா என்னை விட்டு போகிறார்களே, எனக்கு இந்த வலி வந்தால் நான் எப்படி தப்பித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து சொன்னேன். நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே பின்னால உட்கார்ந்துக்கிட்டு பெஞ்சில உட்கார்ந்து வயிறை பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே பிரசங்கம் பண்ணின ஒரு பிரசங்கியா
அவர் வேற ஒரு டாபிக்கை எடுத்து பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். திடீரென்று அவர் என்னுடைய வலி வேதனையிலே துடித்துக் கொண்டு நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், இனி இதற்கு எந்த டாக்டருடைய மருத்துவமும் எந்த வைத்தியமும் இதற்கு சரிப்படல, மரணம்தான் இதற்கு முடிவு அப்படின்னு துக்கத்தோடு கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரசங்கர் அங்கே இருந்து சொல்லுகிறார், சகோதரரே நீ சாவதில்லை, நீ பிழைப்பாய் அப்படின்னாரு. அப்போ நானும் ஒரு கன்வென்ஷன்ல கொஞ்சம் சின்ன சின்ன கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ற ஒரு பிரசங்க தானே. அப்ப நான் நினைச்சேன் பிரசங்கர் மாதிரி இருக்கிற ஒரு பாணி தான், நான் நினைத்ததை சொல்றேன். அதனால அவர் அப்படிதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு பேசியிருப்பாருன்னு குனிஞ்சு உட்கார்ந்துருந்தார். அடுத்த வார்த்தை அப்படியே பரிசுத்தாவிலே என்று சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்றால், you will be healed whether you are a ordinary man or a clergy, you will be healed அப்படினார். அப்பதான் எனக்கு தூக்கி வாரி போயிடுச்சு. நீ ஒரு ஆர்டினரி மேனாக சாதாரண மனிதனாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு கிளர்ச்சியாக ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம், நீ சுகமாவாய், நீ சாகவே மாட்டாய் அப்படின்னார். அப்பதான் என் உள்ளத்துல அப்படி ஒரு தூக்கி விட்டது மாதிரி இருந்துச்சு. அன்னையிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அந்த வியாதியினுடைய அகோரம் அப்படியே நீங்க போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லண்டன்ல அற்புதம் நடந்துச்சு, அங்க நடந்துச்சு, இங்க நடந்துச்சு நான் சொல்ல வரல, எனக்குள்ளே நடந்தது. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ நீரூற்று, மரண கண்ணிகளுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, திருச்சபை மக்களே, அருமையான பூர்ண சுவிசேஷ திருச்சபையிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ சாக மாட்டாய், நீ பிழைப்பாய். இந்த வசனத்தின்படி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய கொடிய பொல்லாத வியாதியே உன்னை விட்டு நீக்குவார். எல்லாம் அப்படி வியாதியில, கடுமையான வியாதியில, கொடுமையான வியாதியில, மரண கட்டிகளிலே இருக்கிற ஒருவர் யாராவது இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி கண்ண மூடுங்க. மற்றவங்க யாரையுமே வேடிக்கை பார்க்காதீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து, நாங்கள் அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு சேர்ந்து நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க போறோம். மரண கண்ணிகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள், நீங்கள் வாழ்ந்தீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் விடுதலை ஆவீர்கள். எல்லாரும் அப்படியே ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ நீரூற்று, மரண கண்ணிகளுக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்ற வார்த்தையின்படி, வசனத்தின்படி எங்களுடைய சபையிலே மரணத்தினாலே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற, கொடிய வியாதியினுடைய கோரத்தோடு போராடி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை விடுதலையாக்குங்கப்பா, விடுதலையாக்குங்கப்பா. அவர்கள் சுகமடைய கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் உமக்காய் வாழ்ந்து கனி கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. உங்க உள்ளத்துல ஜீவ நீரூற்று வரும்போ மரண கனிகள் எல்லாம் தெரிச்சு ஓடிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பக்தன் பாடினார், நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் படிச்சு நீங்க சுகமாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ நீரூற்று. இந்த வசனத்தை ரொம்ப தியானம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நைல் நதியினுடைய, நைல் நதி எங்கே உருவாகிறது? உகாண்டாவில் உருவாகி எகிப்து வழியாக மத்திய தரைக்கடல்ல போய் சேருது. ஆமென். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த நைல் நதியினுடைய உற்பத்தியை பார்க்கணும் அப்படின்னு. நீங்களும் பார்க்கணும்னா நெட்ல எடுத்து தட்டி பாருங்க, ஆரிஜின் ஆஃப் ரிவர் நைல் அப்படின்னு போட்டு அது கூகுள்ல போட்டீங்கன்னா அது வரும். அது எப்படி ஒரே ஒரு இடத்துல, நல்ல கவனிங்க, ஒரே ஒரு இடத்துல
ஒரு மலை இடுக்குகளிலே அப்படியே மலை பறந்திருக்க, அந்த மலைக்குள்ள இருந்து பொங்கி பொங்கி வருது அந்த ஊற்று. ஒரு இடத்துல உருவாகிற அந்த நீரூற்று 6600 கிலோமீட்டர் ஓடுது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா அது எவ்வளவு பயங்கரமா ஓடிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய நதியாய் ஓடுகிறது. அதிலே கப்பல்கள் ஓடுகிறது நைல்ல. அவ்வளவு பெரிய நதி, ஒரு இடத்துல உருவாகிற நீரூற்று. ஆமென், நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன்றது இதே போல ஒரு ஜீவ ஊற்று என்ன செய்யும், உருவாகும். அது 6900 கிலோமீட்டர் அல்ல, அதுக்கு மேல ஓடிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன், முடிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்திலே மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பிரசங்கியார் தான், அதாவது டாக்டர் பில்லி கிரஹாம். டாக்டர் பில்லி கிரஹாம் என்பவர் ஒரு பெரிய ஊழியக்காரர் உலகத்துல. அவர் தான் இன்னைக்கு இதுவரையிலும் பெரிய ஊழியக்காரர். அவர் இப்ப இல்ல, இறந்து போனாரு. 1979 சென்னையிலே நடத்தின விசேஷ கூட்டத்தில் நானும் பங்கு பெற்றிருக்கிறேன். அவர் 25 நிமிடம், 20 இல்ல 25 நிமிடம் வல்லமையாய் பிரசங்கத்தை பண்றார். அதுக்கு பிறகு ஆல்டர் கால் கொடுப்பார். ஜனங்கள் மெய் மறந்து பாவ அறிக்கையிலே குத்தப்பட்டு அப்படியே கையை தூக்கிட்டு ஓடி போவாங்க. அவரு கூட்டம் முடிவில் 600 பேர் 700 பேருக்கு ஞானஸ்நானம் விடிய விடிய 3 மணி 4 மணி வரை கொடுப்பாங்க. சென்னையிலே நடந்த கூட்டத்திலே நானும் கண்ணால பார்த்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதல் பிரசங்கியார் தான் டாக்டர் பில்லி கிரஹாம். அந்த பில்லி கிரஹாமுடைய வாலிப வயதை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வாலிபத்திலே ஒரு துன்மார்க்கராய் வாழ்ந்தார். பில்லி கிரஹாம் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய அம்மா அப்பா மற்ற தம்பி தங்கச்சி எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. பில்லி கிரஹாம் மட்டும் ரட்சிக்கப்படல. ஒரு நாள் ஆனால் இந்த பில்லி கிரஹாமுடைய ரட்சிப்புக்காக அவருடைய குடும்பத்தில் எல்லாரும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. பில்லி கிரஹாமுடைய பில்லியினுடைய அம்மா பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க, என் பையன் பில்லி மனம் திரும்ப ஜெபம் பண்ணுங்க, என் பையன் பில்லி ரட்சிக்கப்படணும், என் பையன் மட்டும் பரலோகத்துக்கு வராம இருந்தா எங்களுக்கு எப்படி நாங்க நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு அழுது 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 சொல்லுவாங்க. ஆனால் இந்த அம்மா சொல்லுற எல்லா வாலிபர்களும் ரட்சிக்கப்பட்டாங்க, பில்லி ரட்சிக்கப்படவே இல்லை. ஒரு நாள் அந்த பில்லியினுடைய ஒரு நண்பன் சொன்னான், ஆண்டி ஆண்டி நம்ம ஊர்ல பக்கத்து ஊர்ல ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது, 10 நாள் கன்வென்ஷன். அந்த பில்லிக்கு வண்டி ஓட்டணும்னா வேன் ஓட்டணும்னா ரொம்ப ஆசை. நம்ம எல்லாரும் கன்வென்ஷனுக்கு போறதுக்கு நம்ம கன்வென்ஷன் வேன் அவனிடத்துல ஓட்ட சொல்லுங்க, அப்ப வருவான். நம்ம கன்வென்ஷன்ல கூட்டிட்டு போயிட்டு அவனை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தலாம் அப்படின்னாங்க. நல்ல ஆலோசனை. அப்படியே அவன்கிட்ட சொன்னாங்கப்பா, நீ வண்டி ஓட்டிட்டு வருவியா? வரேன்னா ரொம்ப வண்டி ஓட்டிக்கொண்டு குறிப்பிட்ட அந்த கன்வென்ஷன்ல அந்த வண்டியை ஓட்டிக்கொண்டு அவன் போனான். கன்வென்ஷன் பந்தல நெருங்கினோன்னு அவன் சொன்னா, நான் கன்வென்ஷனுக்கு வரல, என்ன கன்வென்ஷனுக்கு என்ன செய்யக்கூடாது, கூப்பிடவே கூடாது. அப்படி நான் ஒரு கார் செட்ல உட்கார்ந்து இருப்பேன், கார்ல முடிஞ்சு வந்தா உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு. எல்லாருடைய இருதயம் உடைஞ்சு போச்சு. எடுத்த கடைசி முயற்சியும் தோற்று போச்சு. அப்ப அவனை முதல் நாள் அவன் வரல, 2ஆம் நாள் வரல, 3ஆம் நாள் வரல, 4ஆம் நாள் வரல, 5ஆம் நாள் வரல, வண்டியில இருந்துட்டான். 6ஆம் நாள் எல்லாரும் கதறி அழுது ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே பில்லிக்காக கிடைத்த கடைசி தருணமும் இப்படி தோற்று போகிறதே, நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு அழுதுட்டே இருந்தாங்க. அந்த 6ஆம் நாள் கன்வென்ஷன்ல வழக்கமாக இவன் வண்டியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அந்த கன்வென்ஷனை நடத்தி கொண்டிருந்த பிரசங்கியார் வித்தியாசமான பிரசங்கத்தை பண்ணி நல்ல பாடல்களை பாடி அவர் அப்படியே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த அந்த பிரசங்கம் கார்ல இருந்த அவனுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்துச்சு. அவன் என்ன பண்ணான்னா, கன்வென்ஷன் பந்தல் அப்போ முன்னால எல்லாம் திரைச்சீலைகளிலே மூடி வச்சிருப்பாங்க, அப்பதான் கன்வென்ஷன் அப்படி நடத்துவாங்க. அப்ப அந்த திரைச்சீலைக்கு பின்னால நின்றுட்டு அப்படியே நீக்கி பார்த்துட்டு இந்த பிரசங்கியார் எப்படி பிரசங்கம் பண்றாரு அப்படியே பார்த்துட்டே இருந்தான். அவர் பிரசங்கம் பண்ணுகிற ஒவ்வொரு பிரசங்கமுடைய வார்த்தைகளும் ஒவ்வொரு பாடல்களும் இந்த பில்லிக்காகவே பேசுறது மாதிரி இருந்துச்சு.
அப்படியே கேட்டுக்கொண்டிருந்த அவனிடத்துல பார்த்து இந்த பிரசங்கியார் அப்படியே கையை நீட்டி சொன்னார், வாலிபனே, எத்தனையோ நாள் உன் இருதயத்திலே பிரவேசிக்க முயற்சி செய்து, ஆனால் உன்னுடைய இருதயத்தை பூட்டிக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு உன் இருதயத்தை திறப்பாயனால் நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் அப்படின்னாரு. அந்த வார்த்தையை கேட்டோன்னு அவனுக்கு காலெல்லாம் நடுங்கிச்சு. ஓடி வந்து ஆல்டர்ல பிரசங்கியாருக்கு முன்னால வந்து விழுந்தான். அன்றைக்கு அவர்களை ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். துன்மார்க்கமான அந்த மனம் திரும்பின கழுதை இருதயமுடைய அந்த பிந்தி கர்த்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அன்றைக்கு ஒப்பு கொடுத்தார். அதுக்கு பிறகு பில்லி எங்க போனாலும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். தம்பி தங்கச்சி நல்ல கேளுங்க, ஒரு 10 நிமிஷம் பஸ் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே யாரு பார்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முழங்கால் நின்று அப்படியே ஜெபம் பண்ணுவான். வேத வாசிப்பிலே கர்த்தரை தியானிக்கிறதிலே அனலாக இருந்தான். கர்த்தர் பிற்காலத்திலே அவனை கொண்டு அவன் எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறாரோ அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் மனம் திரும்பினார்கள். உலகத்திலே பெரிய ஊழியக்காரனாக மாறினார். அவர் ஆரம்பித்ததான் யூத் பார்க் கிரைஸ்ட் என்ற ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு ஊழியம். எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த வாலிபர்களுக்கு என்ற ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு முன்னால அந்த பில்லிக்கு என்ன வேலைன்னு கேட்டா, அவனுக்கு அவங்க அம்மா அப்பா பாட்டில்ல பால் அடைச்சு கொடுப்பாங்க. அதை வீடு வீடா கொடுத்துட்டு காசு கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுதான் பில்லியுடைய வேலை. அப்படிப்பட்ட ஒரு ஏழை வாலிபன் தன் இருதயத்தை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தபடினாலே அவனை உலகத்திலே பெரிய ஊழியக்காரராக மாற்றினார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி வாலிப பிள்ளைகளே, உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பாரம், நம்முடைய சபை போதகர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பாரம், உங்க பெற்றோருக்கு இருக்கிற ஒரு பெரிய பாரம், நீங்க எதிர்காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க. ஆமென். அல்லேலூயா. வாலிப பருவத்தினுடைய பாவங்கள் எதுவும் உங்களை அடையக்கூடாது. நீங்க விசேஷமானவர்கள். ஒருவேளை நம்ம சபையில் இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். ஒரு நிமிஷம் நான் ஜெபிக்க விரும்புறேன். எல்லாரும் அப்படி வாலிப தங்கச்சி மட்டும் கண்ணு மூடுங்க, அப்படியே கண்ணு மூடுங்க. அப்பா, ஒரு பில்லிக்கிரகாமை கொடிய இருதயம் கொண்ட கடின இருதயம் கொண்ட ஒரு பில்லிக்கிரகாமனுடைய உள்ளத்திலே ஒரு ஜீவ நீரூற்று உண்டான பொழுது அவனை உலகமெல்லாம் பயன்படுத்துறீரே அப்பா. எங்க சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க, எங்க வாலிப பிள்ளைங்க தம்பிங்க ஆசீர்வாதமா இருக்கணும். இவங்க போற இடங்கள்லாம் ஜீவ நீரூற்றா இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, ஒரு பில்லிக்கிரகாமை தெரிந்தெடுத்த தெய்வம் எங்க சபையில் இருந்த வாலிப பிள்ளைகளை அனல் மூட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கெட்ட பழக்கங்கள், பாவ பழக்கங்கள், ஆண்டவரே, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நெருங்க கூடாது. அவருடைய படிப்பு எதிர்காலங்களை ஆசீர்வாதமானதாய் மாற்றித்தாருங்கப்பா, ஆசீர்வாதமானதாய் மாற்றித்தாங்கப்பா, மாற்றித்தாங்க. அப்படியே செய்ய ஆசீர்வாதம். தம்பி தங்கச்சி, உன்னை இயேசு நேசிக்கிறார். இயேசு உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அன்னைக்கு பில்லிக்கிரகாமை எடுத்து பயன்படுத்துகிற தெய்வம் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறேன். நீங்க உலகத்துல நல்ல ஒரு ஸ்டாராக விளங்குவீங்க. கர்த்தர் எப்படியே உங்களுக்கு செய்வார். ஒரு இடத்துல உருவான நீரூற்று ஒரு பெரிய ஆறாம் அரைச்சு உலகத்துக்கே ஒரு எழுப்புதலை கொடுக்கிற ஒரு வல்லமையாய் மாறும். அல்லேலூயா. இன்றைக்கு முதல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்துல இருந்து ஆண்டவர் சொன்னாரு, ஜீவ நீரூற்று என்ன செய்யும்? புறப்படுறோம். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய உள்ளத்துல இருந்து கவலை நிறைய புறப்பட்டு வருது, சந்தோஷம் இல்லாதது புறப்பட்டு வருது, தேவையற்ற காரியங்கள் இதயத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். இன்றைக்கு இந்த நிமிடத்துல நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். எல்லாரும் கண்ணீரோட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, வேண்டாத சிந்தனைகள் எனக்கு வேண்டாம். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும் என்று சொன்னார். நான் ஆண்டவரே, ஜீவ நதி, ஒரு ஜீவ நதி, செத்த நதி அல்ல, வற்றி போகிற நதி அல்ல, நாற்றமெடுக்கிற நதி அல்ல, ஜீவ நதி. அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், அது போகிற இடமெல்லாம் சுகம், அது போகிற இடமெல்லாம் நன்மை. அப்படியே எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் ஒரு நல்ல இந்த ஜெப நேரத்துல எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி எல்லாருடைய வாய்களும் திறக்கட்டும். நிச்சயமாகவே இந்த செய்தி உங்களுக்கு இருக்குமானால், உங்களோடு பேசி இருக்குமானால்,
உங்களுடைய உள்ளத்திலே அது உங்களுக்கு ஏறி இருக்குமானால் நீ கண்ணீர் விட்டு ஜெபி, நீ கர்த்தரை நோக்கி பாரு, ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. அழகாளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, நீந்தே நீந்தே மூழ்கணுமே, நீந்தே நீந்தே மூழ்கணுமே, ஏசப்பா சொன்னாங்க, என்னை விசுவாசிக்கிறவருடைய ஜீவ தண்ணி உள்ள நதி புறப்படும். ஜீவ தண்ணி புறப்படும் பொழுது ஆரோக்கியம் உண்டாகும், சுகம் உண்டாகும், மரண கண்ணியில் இருந்து நீ விடுதலையாக்கப்படுவாய். அல்லேலூயா. நீ ஆழத்திலே செல்ல 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 ஆண்டவருடைய அற்புதங்களை காண்பாய். ஆண்டவராய் தேவன் உன்னை ஆசீர்வதித்து பெருக